இவர் சனாதன எதிர்ப்புங்கிறாரு, அப்புறம் ஏன் கோயிலில் போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான். என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்டேன். உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு, இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு. கோவிலை புனித இடமாக, கோவிலை தெய்வங்கள் வாழும் இடமாக பார்த்தால் தாராளமாக உங்களை கோயிலுக்குள் அழைக்கலாம், கும்ப மரியாதை கொடுக்கலாம், பூர்ண மரியாதை கொடுக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்தவரை கோவில் என்பது ஆபாசமான சிலைகள், அருவருக்கத்தக்க சிலைகள், அசிங்கமான சிலைகள் என்று இருக்கக்கூடிய இடம் என்று நீங்களே உங்கள் வாயால் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட கெட்ட புத்தி உடைய, கெட்ட உணர்வு உடைய, இப்படி காம உணர்வு உடைய உங்களை எந்த அடிப்படையில் கோயிலுக்குள்ளே சேர்க்க சொல்கிறீங்க? அப்படி உங்களுடைய அண்ணன் தம்பிகள் உங்களை சேர்க்குறாங்கன்னு சொன்னாக்கா, அவர்கள் நீங்கள் சொல்வது போல் கோவில் என்றாலே ஆபாசமான சிலைகள், அருவருக்கத்தக்க சிலைகள், அசிங்கமான சிலைகள் இருக்கக்கூடிய இடம் என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா? அப்படி ஒப்புக்கொள்கிறார்கள் இருந்தால் தாராளமாக உங்களை கோயிலில் சேர்க்கலாம், மாற்று கருத்து கிடையாது. மற்றபடி நீங்கள் சொல்வது போல் உங்களை கோவிலில் அனுமதிக்காமல் இருப்பதற்கு, அதாவது திருமாவளவன் என்ற தனிப்பட்ட நபரை கோவிலில் அனுமதிக்காமல் இருப்பதற்கு சிலர் விருப்பப்பட மாட்டார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தீண்டாமையும் கிடையாது, சனாதனமும் கிடையாது, ஜாதிய பாகுபாடும் கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள், அதாவது அல்லாவை ஏற்றுக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கிறீங்க, ஆனால் இந்து கோவில்கள், இந்து தெய்வங்கள் என்றால் மட்டும் அது ஆபாசமான சிலைகள், அசிங்கமான சிலைகள், அருவருக்கத்தக்க சிலைகள் என்று சொல்லக்கூடிய நபரை ஒருபோதும் எங்களை போன்றவர்கள் கோவிலுக்குள் அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு என்ன வேலை? கோவில் என்றால் தெய்வம் இருக்கும், அங்கே போனால் தனது வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்பவன் தான் கோயிலுக்கு போவான். மனசாந்திக்காக, மன அமைதிக்காக, தனது குடும்பமும் தனது நாடும் தனது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் கோயிலுக்கு போவான். அந்த கோவில் ஆபாசமான சிலை இருக்கக்கூடிய இடம் சொல்கிறோம், எதுக்கு கோயிலுக்கு போவான்? அந்த ஆபாசமான சிலையை ரசிக்கத்தானே போவான். அப்படி என்றால் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? அந்த ஆபாசமான சிலையை ரசிக்கிறதுக்கு போகிறீங்களா? நாங்கள் அதை ஆபாசமான சிலையாக பார்க்கவில்லை. நாங்கள் எங்களது தெய்வமாக, எங்கள் குல தெய்வமாக, எங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வமாக நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போனாலே அந்த சிலையை ஆபாசமாகவும், அருவருக்கத்தக்கவும், அசிங்கமாகவும் பார்க்கக்கூடிய புத்தி உள்ள நீங்கள் எந்த அடிப்படையில் கோயிலுக்குள்ளே போகிறீங்க? நீங்களே கோயிலுக்குள்ளே போகிறத நிறுத்திடுங்க. உங்களுக்கு மனசு உறுத்தலையா? உங்கள் மனசு உங்களுக்கு உறுத்தலையா? நம்ம இப்படி பேசிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போகிறோமே அப்படின்னு உங்களுக்கே ஒரு கில்ட்டினஸ் இல்லையா? உங்களுக்குள்ளேயே ஒரு அசிங்கமாக உங்களுக்கு தோணலையா? பதவியை பார்த்து பள்ளி இழிப்பவன் அல்ல என்று திருமாவளவன் என்று சொல்லிவிட்டு 20 வருடம் உங்களை தூக்கி சுமந்த ஒரு கட்சியை தூக்கி போட்டுட்டு பதவிக்காக பள்ளி இழுத்து கொண்டு தாவேக்காவுடன் கூட்டணி வைத்தவர் தானே நீங்களா சனாதனத்தை பற்றியோ, பாஜகவை பற்றியோ, அல்லது பார்ப்பனர்களை பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது?